ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது அரை நெல்லிக்காய் வெரைட்டி சாதம். இதுக்கு தேவையானது அரை நெல்லிக்காய், 2 பச்சை மிளகா, தேங்காய், இதெல்லாம் வதக்கி அரைக்கணும். இது சாதம் ஒயிட் ரைஸ், ஆறின ஒயிட் ரைஸ். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல தாளித்து வச்சுட்டுறலாம். ஒயிட் ரைஸில் தாளித்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழ சாதம், புளியஞ்சாதம் அந்த மாதிரி இது வெரைட்டி. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, துளி உண்டு பெருங்காயம். இந்த வதக்கி இந்த ஒயிட் ரைஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பச்சை மிளகா, நெல்லிக்காய், தேங்காயை கடைசியில் போடணும். பச்சை மிளகா, இது நெல்லிக்காய். எலுமிச்சம்பழ சாதம், புளியஞ்சாதம், இது தக்காளி சாதம் இல்லாத மாதிரி இது ஒரு வெரைட்டி ரைஸ். சிம்பிள். நம்ம எல்லாத்தையும் இதை மாதிரி இதை அரைச்சி வச்சுட்டு நமக்கு எவ்வளவுக்கு சாத்துக்கு தேவையோ அதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டங்காயும் இந்த மாதிரி சாதம் பண்ணலாம். நாட்டங்காய்க்கு 100 பேர் கொழிஞ்சிக்காய், அதையும் இந்த எலுமிச்சம்பழ சாதம் மாதிரி பண்ணலாம். இப்போ தேங்காயும் போட்டுட்டு இதிலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டுருவேன். போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் கொரகரப்பு இல்லாமல் இது மீடியமில் அரைக்கணும். உப்பு, அரைச்சாச்சு. தேங்காய் இந்த கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சேர்க்குறோம், அவ்வளோதான். இந்த துவர்ப்பு கசப்பு இல்லாமல் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன், அரைச்சி விட்டு காட்டுறேன். வதக்கி நெல்லிக்காய், பச்சை மிளகா வதக்கினதை நான் உங்களுக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது அரைச்சாச்சு.
அரை நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.